சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷலான டே. சிம்பு வந்து அவரோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்டை பற்றி அஃபிஷியலாக ட்விட்டரில் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. அதாவது கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூமர்ஸ் நிறையா வந்துட்டு இருந்தது. மீடியா வந்து நிறைய ரூமர்ஸ் கிளப்பி விட்டுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி சிம்பு வந்து ஜிம்முக்கு போகிறாரு, சிம்பு வந்து மலேசியா போயிட்டாரு AAA பார்ட் 2 ஷூட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்து சிம்பு சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி தேவையில்லாமல் ஸ்பெகுலேட் பண்ணாதீங்க, அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், சிலம்பரசன் டிஆர் ஃபிலிம், ஒய்எஸ்ஆர் மியூசிக்கல். அதுக்கப்புறம் ஒரு லைன் போட்டிருக்காரு, இந்த மாதிரி ஃபால் 7 times, ஸ்டாண்ட் அப் 8, அதுக்கப்புறம் மூவி டைட்டில் அண்ட் டீடைல்ஸ் சூன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. இது என்ன, இந்த ட்வீட்டில் ஆக்சுவலாக நிறைய விஷயம் இருக்குது. ஃபர்ஸ்ட் லைனே பார்த்தீங்கன்னா, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஜோசியத்தில் இருக்கிற ஒரு விஷயம் இந்த லைனு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு கெட்டவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா அவனுக்கு ஒரு கெட்டது நடந்தால் அது இன்டெரக்டாக நமக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்த நடக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்கு அர்த்தம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளை ஒருத்தன் கொலை பண்ண வரான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி போயிடுதுன்னா இன்டெரக்டாக அது நம்ம உயிருக்கு வந்து ஒரு நன்மையை கொடுக்குது. ஸோ இதுதான், இது வந்து ஆக்சுவலாக சிம்பு எதுக்கு இதை யூஸ் பண்ணியிருக்காருன்னா அவர் ஹேட்டர்ஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் மாதிரி அப்படின்னு எனக்கு தோணுது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிலம்பரசன் டிஆர் ஃபிலிம், இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம். 2004 சிலம்பரசன் டிஆர் ஃபிலிம் மன்மதன், 2006 சிலம்பரசன் டிஆர் ஃபிலிம் வல்லவன். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழிச்சு டிஆர் சிலம்பரசன்ற அந்த பேரை வந்து இப்போதான் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்து எஸ்டிஆர், சிம்பு அந்த மாதிரி நிறைய யூஸ் வேற மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அந்த டைட்டில் கார்டெலாம் நம்ம நிறைய பார்த்தாச்சு. பட் இந்த டிஆர் சிலம்பரசன்றது வந்து சிம்பு ஃபேன்ஸ்க்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய எமோஷன் அது. ஸோ அந்த டைட்டில் கார்டு திருப்பி இப்போ வருது, அதுவும் அவரோட டைரக்ஷனில் வருது, ஃபிலிம் பை டிஆர் சிலம்பரசன் வரப்போகுதுன்னும் போது அது கண்டிப்பாக ஒரு பெரிய ஹாப்பி நியூஸ் தான் அது. அடுத்து என்ன போட்டிருக்காருன்னா ஒய்எஸ்ஆர் மியூசிக்கல், யுவன் சங்கர் ராஜா மியூசிக்கல். அதுக்கப்புறம் இந்த லைன் ஃபால் 7 times, ஸ்டாண்ட் அப் 8, இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா இது ஆக்சுவலாக ஒரு ஜாப்பனீஸ் ப்ராவர்பு. இது என்ன சொல்லுது அப்படின்னா, நீ வந்து 7 தடவை விழுறது வந்து ஒரு மேட்டர் இல்லை, 8வது தடவை எழுஞ்சி நிற்கிற பற்றியா, அதுதான் மேட்ரு. ஸோ நீ எத்தனை தடவை விழுந்தாலும் அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு தடவை எழுஞ்சி நில்லு அப்படின்ற ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ இந்த ட்வீட்டை பார்த்தீங்கன்னா தமிழ் ஜோசியத்தில் ஆரம்பித்து ஜாப்பனீஸ் ப்ராவர்பில் முடித்து நடுவில் சிம்புவோட டைரக்ஷனு, யுவன் சங்கர் ராஜா மியூசிக் டைரக்ஷன்றதை போட்டு ஒரு 4 லைனில் இவ்வளோ பெரிய விஷயத்த வந்து போட்டு இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அதோட இல்லை, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு ட்வீட் போடுறாரு, இந்த மாதிரி இந்த படத்தில் வந்து பாட்டே இல்லை, இன்டர்வலும் இல்லை, நீங்கள் ரெஸ்ட் ரூம்லாம் போகணுன்னா ஃபஸ்ட்டே போயிட்டு வந்துடுங்க, பாப்கார்ன் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கணும்னா ஃபஸ்ட்டே வாங்கிட்டு வந்துடுங்க அப்படின்னு போட்டு செப்டம்பர் 2017 ரிலீஸ். புரியவே இல்லை, என்னன்னா இது இன்னும் 2 மாதம் கூட இல்லையே, ட்வீட்டில் ஏதாவது தப்பு பண்ணிட்டாரோ, செப்டம்பர் 2017 போட்டிருக்காரு, ஒருவேளை ஏதாவது ட்வீட்டில் ஏதாவது தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா இன்னைக்கு சீரியஸாக இது வந்து ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. ஆனால் எண்ட் ஆஃப் த டே செப்டம்பரில் ரிலீஸ் ஆகுது, 2017 செப்டம்பர் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ஆக்சுவலாக இன்றைக்கி ட்விட்டரை வந்து ஃபயர் பண்ணி விட்டார். பார்த்தீங்கன்னா இது பயங்கர ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இப்போ எல்லாருமே வந்து ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கெட்டவன், இந்த படம் வந்து கெட்டவனாக தான் இருக்கும், அந்த படமாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய ரீட்வீட்ஸ் நிறையா பேர் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆதிக்க ரவிச்சந்திரனே வந்து இதை வந்து ரீட்வீட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ பட் ஆனால் இது AAA 2-ஆக இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது சிலம்பரசன் டைரக்ஷனில் வர படம்ன்றதுனால இது வந்து AAA 2-ஆக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா AAAக்கு வந்த ரிவ்யூஸ் மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஹீரோக்கு ரிவ்யூ வந்திருந்தா கண்டிப்பாக ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு படமே நடிச்சிருக்க மாட்டார். ஆனால் சிம்புன்றதுனால நீ என்ன வேணா அடிங்கடா, நான் வருவேன்டா, ஏஞ்சி வருவேன்டா, அந்த ஒரு கேரக்டர்னால தான் வந்து இன்னும் வந்து இத்தனை பேர் ஃபேன்ஸாக இருக்கு, சிம்பு அண்ணாக்கு வந்து இத்தனை பேர் ஃபேன்ஸாக இருக்கிறதுக்கு காரணம் இதுதான். நீ என்ன வேணா அடிங்கடா, நான் ஏஞ்சி வருவேன்டா, தீப் சாமி ஷுவா, ஆமாண்டா நான் அதெண்டா பாடினேன்டா, அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கேரக்டர். ஸோ அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் சிம்பு அண்ணா. ஸோ இது கூடவே ஒரு சின்ன நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிம்பு வந்து மியூசிக் டைரக்டராக ஒர்க் பண்ணுற படம் சக்கப்போடு போடுறாங்க, அந்த படத்தோட ஆடியோ சிங்கிள் ட்ராக் வந்து August 14 ரிலீஸ் ஆகுது. இதுவும் ஒரு சின்ன ஹாப்பி நியூஸ். ஸோ எண்ட் ஆஃப் த டே சிம்பு ஃபேன்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே. ஸோ வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் மன்மதன் 2-ஆ, கெட்டவனா தெரியல, ஈகர்லி வெயிட்டிங் ஃபார் த ப்ராஜெக்ட். தேங்க்யூ.